ஹலோ, வெல்கம் டு மோன் பெட்டி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தி அவுட்டர் அண்ட் தி இன்னர் பீயிங் அண்ட் கான்ஷியஸ்னஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் 2 விதமான கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒன்று அவுட்டர் கான்ஷியஸ்னஸ், பொதுவாக நம்ம எல்லாருமே அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொன்று இன்னர் கான்ஷியஸ்னஸ், அது நம்மக்கிட்டேருந்து மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே இன்னர் கான்ஷியஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாமல் தான் வாழ்கிறோன்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் சாதனா பண்ண ஆரம்பித்தார்னா, சாதனானா அது கான்சிக்ரேஷனாக இருக்கலாம், இல்லை தியானமாக இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம், காலிங்காக இருக்கலாம், எந்த விதமான சாதனாவாக வேணால் இருக்கலாம். அதை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னர் கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இன்னர் கான்ஷியஸ்னஸ்குள்ளே போய் நம்மளுக்கு அங்கே பல விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம சாதனாவை கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம அதிகமாக அங்கே இன்னர் பீயிங்கில் வாழ ஆரம்பிப்போம். நம்மளுக்கு அவுட்டர் பீயிங்ன்றது ஒரு ஆழமே இல்லாத ஒரு மாயையாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இன்னர் கான்ஷியஸ்னஸ், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்னர் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே அது ஒரு கனவு மாதிரி இருக்கும். நம்மளோட அவுட்டர் தான் உண்மை, அவுட்டர் கான்ஷியஸ்னஸ், நம்ம அவுட்டர் லைஃப் தான் உண்மைன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதே நம்ம தொடர்ந்து சாதனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னர் கான்ஷியஸ்னஸ் ஒரு ரியாலிட்டியாக மாறிடும். இது மட்டும்தான் உண்மை, நம்ம அவுட்டர் லைஃப்ன்றது ஒரு கனவு மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு மாயையாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். இன்னர் கான்ஷியஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு பேரமைதி, ஒரு லைட்டு, ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, அதுக்கப்புறம் டிவைன் கூட ஒரு க்ளோஸ்னஸ் ஃபீல் பண்ணுற இடமா மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாதனையில் முன்னேற்றம் அடையும் போது. இப்போது நம்ம சின்ன வயசில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம சோகமாக இருப்போம், இல்லை எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அம்மாவை பார்த்த உடனே ஓடி போய் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவோம். அவங்க அரவணைப்புலேயே நம்மளுக்கு எல்லா விஷயமும் சரியாயிடும், அந்த வலி எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம சாதனையை கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னர் கான்ஷியஸ்னஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு அரவணைக்கிற இடமா மாறிடும். அங்கே அப்படியே ஒரு பேரமைதி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அங்கே டிவைனோட ப்ரெசன்ஸை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம அதுக்குள்ளே போக போக நம்மளுக்கு அப்படியே ஒரு அம்மா எப்படி நம்மளை அரவணைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடமா மாறிடும். அதுதான் பகவான் இதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 விதமான கான்ஷியஸ்னஸ் பற்றின அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். ஒன்று இன்னர் கான்ஷியஸ்னஸ், இன்னொன்று அவுட்டர் கான்ஷியஸ்னஸ். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட அவுட்டர் கான்ஷியஸ்னஸ்ஸை, அதாவது அவுட்டர் லைஃப்பை இன்னர் லைஃபோடு கருவியாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட இன்னர் லைஃப் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, அவுட்டர் லைஃப்பையும் மாற்றணும்ல. ஸோ பகவான் அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட அவுட்டர் லைஃப்பும் அந்த பேரமைதியான இடமா மாறணும், அதுக்கப்புறம் அங்கேயும் நம்ம இறைவனோட ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ.